ஹெட்டுக்கு மேலே வருது அப்படின்னா இந்த பொசிஷன். அதே மாதிரி ஹெட்டுக்கு ஏர் வருது அப்படின்னா ஹெட்டை வந்து இந்த மாதிரி கை வந்து எப்படி இருக்கணும் அதே மாதிரி லூஸாகவும் இருக்கிறது, ரொம்பவும் டைட்டாகவும் இருக்குது. அது நார்மலாக வச்சு லெஃப்ட் ரைட்டு பால் எந்த பொசிஷன் வருதோ அது. அதே மாதிரி இப்போ ஹெட் பொசிஷன் இந்த பொசிஷன், அதாவது ஹிப்புக்கு மேலே வரைக்கும் இப்போ எடுக்கலாம். இந்த பொசிஷனில் எடுக்கலாம். முன்னாடி வரணும்ல முட்டி வந்து, ஏன்னா இப்படி நின்று எடுத்தீங்கன்னா இங்கே பட்டு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பொசிஷனில் இதே பால் வந்து நம்ம பாலிலிருந்து கொஞ்சம் அக்ராஸாக போகுது அப்படின்னா கை எப்படி இருக்குது அப்படி ஸ்டார்ட் இப்படி எடுக்கணும். சரியா? இந்த பொசிஷன் அதாவது ஹிப் பகுதிக்கு மேலே சைடு. அதே மாதிரி இங்கே இப்படி தான் வைக்கணும். இப்படி வச்சுக்கினா என்ன ஆகும்? நேரில் வைக்கணும். ஸோ இப்படி தான் வைக்கணும். ரெண்டாவது இந்த பொசிஷன் ஹிப்புக்கு நேர் வருது அப்படின்னா ஹிப்லேருந்து கொஞ்சம் கீழே அல்லது ஹிப் சைஸ் கரெக்டாக சைஸ் வருது அப்படின்னா நல்லா பாரு. கை இப்படி தான் வைக்கணும். வச்சு இப்படி தான் கொண்டு வரணும். இதில் என்ன அப்படின்னா பாடியை விட்டு வருது அப்படின்னா புஷ் பண்ணணும். புஷ் பண்ணணும். சரியா? புஷ் பண்ணி இழக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் கீழே வர்றதுனால இப்படி தான் பிடிக்கணும். மேக்ஸிமம் இதை இப்படியெல்லாம் பிடிக்கக்கூடாது. இதை பிடிக்க முடியாது. இப்படி தான் பிடிக்கணும். சரியா? அப்போ 1 2 சரியா 3 லைனில் இதை இங்கே வருது அப்படின்னா பெண்ட் பண்ணணும். பாடி பொசிஷனாக ஃப்ளெக்சிபிள் பண்ணி கொடுக்கணும். சரியா? ஹிப்புக்கு மேலே தான் இந்த ஆக்ஷனில் வரும். இப்போ லென்த் வேரியேஷன் பார்த்து கையை போட்டு வரணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்சிங்கில். சரியா? அதே மாதிரி இது கேட்சியர் ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா பாலம் க்ளோஸாக இருக்கணும். நல்லா வாட்ச் பண்ணணும். கையை சூட்டாக வைக்கணும். புக் பண்ணக்கூடாது. இதா பேடை இப்படி வைக்கக்கூடாது. பேடை போட்டு வைக்கிற மாதிரி அவசியம். அதே மாதிரி ஃபீல்டிங் பண்ணும்போது தெரியுதா நீ இது இந்த கேப்பில் இங்கே தான் இது பண்ணணும். அதே மாதிரி இதான் இதான் போகிறேன். ஓகே ஓகே மேலே வருது.